வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஏடன் கார்டனில் நடந்துகிட்டு இருக்க கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடந்த 6வது ஐபிஎல் ஆட்டத்தில் இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்காத முறையில் ஒரு வித்தியாசமான நோபால இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் அவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டத்தோட 2வது ஓவர்ல ஒரு ஈவு இறக்கம் இல்லாத செயலை சுனில் நரைன் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் பண்ண கேகேஆர் அணி இந்த ஆட்டத்தோட 2வது ஓவர்லயே ஐபிஎல் ஆட்டத்திலே முதன் முறையா வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற இளம் வீரர் களமிறங்கியிருந்தாரு. ஆனா அப்ப அவரோட ஓவரை ஃபேஸ் பண்ணியிருந்த சுனில் நரைன் கிட்டத்தட்ட 5 பந்துகள் விளையாண்டு கிட்டத்தட்ட 3 சிக்ஸர்கள் அடிச்சு ஒரு பவுண்டரியும் ஒரு டபுளும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்ல சுனில் நரைன் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால தன்னுடைய முதல் ஐபிஎல் ஆட்டத்தில் முதல் ஓவர்லேயே கிட்டத்தட்ட 24 ரன்கள் கொடுத்த வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதளவில் சோர்வா அவர் காணப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம சுனில் நரைன் ஒரு டெபியூட்டி போலர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்காம அவரோட முதல் ஓவர்லேயே அடுத்த ஆட்டத்துக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கு சுனில் நரைன் செஞ்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம ஆட்டத்தோட 17வது ஓவர்ல சரியான நேரத்தில் ரசல் செமையான ஒரு போலிங் மூலியமா கிளீன் பவுல்ட் செஞ்சிருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல சர்க்கிளுக்கு வெளியே 4 ஃபீல்டர்கள் இல்ல அப்படிங்கறத கவனிச்சிருந்த லெக் அம்பையர் ரசல் போல்ட் ஆயிருந்த அந்த பாலுக்கு வித்தியாசமான முறையில லெக் அம்பையர் நோ பால் கொடுத்துட்டாரு. சோ அதனால விக்கெட்ல இருந்து தப்பிச்ச ரசல் ஃப்ரீ ஹிட்டையும் வாங்கிக்கிட்டு அப்ப இருந்து விஸ்வரூபம் எடுத்த ரசல் 17 பந்துகளுக்கு 48 ரன்கள் வரைக்கும் விளாசி 20 ஓவர்களுக்கு 218 ரன்களை இப்போ கேகேஆர் அணியை ரசல் எடுக்க வச்சிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்துகிட்டு இருக்க கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கும் கேகேஆர் அணிக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்டத்தில் ரசலுக்கு வித்தியாசமான முறையில் நோபால் கிடைச்சதை பார்த்தோம். அதே போல ஐபிஎல் டெபியூட் பிளேயரா களமிறங்கியிருந்த சக்கரவர்த்தியை சுனில் நரைன் வச்சு செஞ்சது பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு விதமான வருத்தமாக தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த இன்னிங்ஸில் இந்த 2 சம்பவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.